அன்பிற்கினியவர்களே, தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். தொடக்க கால கிறிஸ்தவ சமூகத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய திருப்புமுனை இது. சீடர்களின் எண்ணிக்கை பெருகியது. கிரேக்க மொழி பேசும் விதவைகள் அன்றாட பந்தியில் புறக்கணிக்கப்படுவதாக எபிரேயர்களுக்கு எதிராக முணுமுணுப்பு எழுந்தது. சமூகத்துக்குள் இருந்த இன வேறுபாடு மற்றும் அக்கறையின்மையின் வெளிப்பாடே இந்த பிரச்சினை. ஆனால் 12 திருத்தூதர்களும் இதை ஒரு பெரிய வாய்ப்பாக மாற்றினர். தங்களை மட்டும் அவர்கள் முக்கியமாக கருதாமல் பணியை பகிர்ந்து கொள்ள தயாரானார்கள். தலைமை என்பது அதிகாரத்தை பிடித்துக் கொள்வது அல்ல, மாறாக பணியை பகிர்ந்து தகுதியானவர்களை உரிய இடத்தில் அமர்த்தி சமூகத்தின் அனைத்து பகுதியினரும் நியாயமாக நடத்தப்படுவதை உறுதி செய்வது. தூய ஆவி நிறைந்த ஸ்தேவான் போன்றவர்களை தேர்ந்தெடுத்தது வெறும் நிர்வாக தீர்வு அல்ல, அது ஆவியின் வழிகாட்டுதலில் ஞானத்துடன் அன்புடன் பணியாற்றும் ஒரு புதிய சமூக அமைப்பை உருவாக்கியது. நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். பிரச்சனைகளை முணுமுணுப்பாக விட்டுவிடாமல் தூய ஆவியின் வழிகாட்டுதலில் தகுதியான நேர்மையானவர்களை பொறுப்பில் அமர்த்துவது. அப்போதுதான் கடவுளின் வார்த்தை வாழ்வு பெறும், சமூகத்தில் உண்மையான வளர்ச்சி ஏற்படும். ஜெபிப்போம். இறைவா, பணியை பகிர்ந்து கொள்ளும் பணிவையும் அனைவரையும் நியாயமாக வழிநடத்தும் அன்பையும் எங்கள் இதயங்களில் நிரப்பும். ஆமேன்.